மே மாதம் 19ஆம் தேதி பெந்தகோஸ்து பெருவிழா. ஆதி திரு அவையிலே இது வந்து பெந்தகோஸ்து ஆவியானவரை குறித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை திருத்துதர் பணியில் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் தந்தையே, வாக்களித்த ஆவியானவரை கொடுப்பதை திருத்துதர் 2வது அதிகாரம் 1 to 11 வசனங்கள். பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார். திடீரென கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவு போன்ற நாவுகள் அவர் மேல் வந்து அமர்ந்து இதை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளை பேசத் தொடங்கினார். அப்போது வானத்திற்கு அனைத்து நாடுகளில் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் தங்கியிருந்தனர். அந்த மொழியை கேட்டு திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தன் சொந்த மொழிகளில் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் அழைத்து போய், இதோ பேசுகிறவர்கள் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் பேசுவது நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமித்தரும், மெசபத்தரும், யூதேயா, கப்பத்தோக்கியா, பூந்து, ஆசி ஆகிய நாடுகளின் பிரியா, பம்பீலியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்கள், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்கள், யூதர்கள், யூதம் தழுவியர்கள், கிரேக்கர், அரபியர்கள், நாம் மொழிகளிலே பெரும் செயல்களை கேட்கிறோமே என்றனர். எல்லாரும் அழைத்து போய் இது என்னவென்று ஒருவர் கேட்ட மனம் குழம்பினர். இனிய மதுவை நிரம்ப குடித்துள் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது கொடுங்காற்று, the wild wind, அந்த காற்று அடிக்கிறது. அது மட்டுமல்ல, நெருப்பு, அந்த காற்று ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தன. ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மொழியில் பேசத் தொடங்கினார்கள். They started speaking in tongues. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? கம்ஃபர்டர், ஆறுதலை தருகிறவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர். சத்திய ஆவியானவர் நமக்கு ஆறுதல், கம்ஃபர்டர். அவருடைய கோலும் தடி நமக்கு ஆறுதலாக இருப்பது போல நமக்கு ஆறுதலை தருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர். 2வது, நமக்கு ஆலோசனையாளராக இருக்கு. இட்ஸ் எ கவுன்சில், இட்ஸ் எ வண்டர்ஃபுல் கவுன்சில். நமக்கு தக்க ஆலோசனை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் கொடுப்பார். அட்வொகேட், பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:26, பரிசுத்தாவி பலவீனமானவர்கள் பரிசுத்தாவின் துணையாக இருக்க நாம் எப்படி ஜெயிப்பதுன்னு தெரியாது, சொல்லனா பெருமிச்சோடு பரிந்து பேசி ஜெயிக்கிறார். ஆகவே நமக்காக பரிந்து பேசுகிறோம். தந்தையிடம் கேட்டு மற்றொரு துணையாளர் 14:26 சொல்லுங்கள். மற்றொரு துணையாளர், ஒரு உங்களோட துணையாளர். முதல் துணையாளர் ஆண்டவர் மீட்பிலே தாம் பாடுகள் பட்டு மரித்து ரத்தம் சிந்தி நம்மை ஏற்றுக்கொண்ட முதல் துணையாளர். முன்மோர் ஹெல்ப்பர் மீன்ஸ் நமக்கு துணையாக இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருக்கிறவர். அவர் ஆறுதலாக இருக்கின்றவர். பெராக்லீட் நமக்கு ஸ்டாண்ட் பிசைட்ஸ் இன் அவர் சஃபரிங், நமக்கு துணையாக இருக்கு. அவர் அருகில் வந்து நின்று நமக்கு துணையாக இருந்து நம்மை காக்க வல்லவர்களாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு இன்னும் தேற்றதாக நிறைவுள்ளதாக இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? திருத்துதர் பணி 2:38-39 சொன்னது போல பாவ மன்னிப்பு மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துடைய பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய கொடையை பெற்றுக்கொண்டு இந்த கொடையை பெற்று நாம் கனிமிகுந்த வாழ்க்கை வாழ, ஆவிக்குரிய இயல்புக்குரிய வாழ்க்கை
உன் ஆவினால் இயக்கப்படுகிறானோ உன் கடவுளை அப்பா தந்தா என்று அழைப்பான். எல்லா கனிமிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும். நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதைகள் நல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறேன். உடைய கரம் எங்களை இன்றும் தாங்குவதாக. நீரே எங்களை பலப்படுத்தும், பரிசுத்தமாகும். நீர் ஆசீர்வதித்து தேற்ற வேண்டுமா? இயேசு இரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துவாராக.